சுற்றுலா பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகள் மோதிக்கொள்ளும் 2020 போட்டியினுடைய முதலாவது போட்டியிலே பாகிஸ்தான் அணி மிகப்பெரிய வெற்றியொன்றை பதிவு செய்திருக்கிறது. 20 பந்துகள் மீதம் இருக்க 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்றைய நாளில் வெற்றியை பதிவு செய்து கொண்டது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் துடுப்படுத்தாடும் சந்தர்ப்பத்தை இலங்கை அணிக்கு கொடுத்தாலும் இலங்கை அணி முதலாவதாக துடுப்படுத்தாடிய வேளையில் 128 ஓட்டங்களுக்கு 19.2 பந்து வீச்சுகளில் ஆட்டமிழந்தது. அணியினுடைய நட்சத்திர வீரர்களாக இருக்கக்கூடிய பத்தம் நிசங்க 12 ஓட்டங்களோடும் கமில் மிசார் அணியினுடைய இளைய வீரர் நேற்றைய நாளில் எந்தவித ஓட்டமும் பெறாமல் ஆட்டமிழந்தார். குசல் மெண்டிஸ் 14 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்திருந்தார். தனஞ்சய டி சில்வா நீண்ட இடைவெளிக்கு பின் இலங்கை அணிக்குள் சேர்க்கப்பட்டிருக்கிறார். 2020 குழாத்துக்குள்ளே இந்த அணியில் சேர்க்கப்பட்ட தனஞ்சய டி சில்வாவும் 10 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தார். முன்னாள் அணித்தலைவர் சரித் அசலங்க 18 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்திருந்தார். கை கொடுத்த வீரர் என்று சொன்னால் ஜனித் நீலகை மாத்திரம் 40 ஓட்டங்களை பதிவு செய்திருந்தார் 31 பந்துகளில். அதில் 2 பவுண்டரிகள், ஒரு சிக்ஸர்கள் அடங்கலாக இந்த பதிவை செய்திருந்தார். வனிந்து அசரங்க 18 ஓட்டங்களை பெற்றிருந்தார் 12 பந்துகளுக்கு 3 பவுண்டரிகளுடன். இந்த வனிந்து அசரங்கவும் ஜனித் இணையகம் இணைந்து 50 ஓட்டங்கள் இணைப்பாட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் இலங்கை அணி 72 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்திருந்தது 11.3 ஓவர்கள். அதன் பின்னதாக ஜோடி சேர்ந்தார்கள். வனிந்து அசரங்கவும் ஜனித் இணையகம் இணைந்து 50 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்றதன் காரணமாக ஒரு சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு இலங்கை அணி ஒரு கௌரவமான ஓட்ட இலக்கை அணிந்தது என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், ஒரு நாள் போட்டியை போன்ற ஒரு துடுப்பாட்டத்தை தான் நேற்றைய நாளில் இலங்கையினுடைய T20 அணியுடைய வீரர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள். துடுப்பாட்ட வீரர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் நிசங்க கூட நேற்றைய நாளில் 12 பந்துகளுக்கு 12 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அவருடைய சராசரி மிக குறைவு. பாகிஸ்தான் அணியினுடைய பந்து வீச்சு மிக சிறப்பாக இருந்தது. பாகிஸ்தானுக்கு மீன் வருகையாக வந்த சதாப் கானுடன் இணைந்து நவாஸ் அதோடு இணைந்து கொண்டார் ஹப்ரார், அவரும் சிறப்பாக சேர்ந்தார். அந்த 3 சுழல் பந்து வீச்சாளர்களை வைத்துக்கொண்டு நேற்றைய நாளில் பாகிஸ்தான் மிகப்பெரிய வெற்றியொன்றை பதிவு செய்தது. பாகிஸ்தானை பழி தீர்க்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இலங்கை அணிக்கு இது பெரிய சோகமாக இருக்கும். காரணம், சொந்த மண்டில் மிகப்பெரிய மோசமான ஒரு தோல்வி. இந்த தோல்வியிலிருந்து இலங்கை அணி மீண்டு கொள்ளுமா? எதிர்வரும் உலக கிண்ணத்திற்கான போட்டிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கும் சொற்ப காலத்திலேயே இலங்கை அணிக்கான இந்த வாய்ப்பு இல்லாமல் போகுது. சூப்பர் 8 தொடருக்கான அடுத்து செல்வது கூட வாய்ப்புகள் குறையும் போல் தான் தெரிகிறது. காரணம், இவருடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ் மிக மோசமாக இருக்கிறது. ஒரு நாள் போட்டிகள் விளையாடும் ஒரு வர்ணனை போல தான் இந்த 2020 ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். 2020க்கு பொருத்தமற்ற ஒரு அணியாக தான் இந்த அணி இருக்கிறது. இதில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று இலங்கையுடைய ரசிகர்கள் கோரிக்கை விடுத்து கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களிலே. ஆனால் இலங்கை கிரிக்கெட் வாரியம் இதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. இப்போது அங்கே பல மாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இலங்கை கிரிக்கெட்டுக்குள் மிக மோசமான மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்போது புதிய பந்துவீச்சாளர் ஆலோசகராக லசித் மாலிங்க வந்திருக்கிறார். அவர் மிக ஒரு சிறந்த ஒரு பந்துவீச்சாளர். அப்படிப்பட்ட இருக்கும்போதும் கூட இந்த அணியை ஒழுங்கான முறையில் கட்டமைக்க முடியவில்லை என்பது இலங்கை ரசிகர்களாக பல்வேறு கவலைகள் இருக்கும். காரணம், இலங்கை என்பது ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் போட்டிகளை வருகின்ற போது போட்டித்தன்மை கொண்டே ஒரு நாடாக இருந்தது. ஆனால் இதற்கு முன்னதாக ஆசிய கிண்ணத்தின் போது 2020 தொடராக நடந்த போதும் தொடரின் போது பாகிஸ்தானுடைய எதிரான போட்டிகள் மிக மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தது. அதற்கு பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட முத்தரப்பு போட்டியிலும் மிக மோசமான தோல்வி. ஜிம்பாப்வேவுடன் ஒரு வெற்றி, அதோடு பாகிஸ்தான் ஒரு வெற்றி. மற்ற அனைத்து போட்டிகளிலும் மோசமான தோல்விகளை சந்தித்த பின் இங்கே வந்து இலங்கையிலும் சொந்த மண்ணிலும் மிகப்பெரிய மோசமான தோல்வியை பதிவு செய்திருக்கிறது இலங்கை. இலங்கைக்கு இது ஏற்ற காலமா என்று தெரியவில்லை. ஆனால் 2020 கனவை இப்போது இலங்கைக்கு மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் சரியாக இலங்கையினுடைய 2020 குழாம் உலக இனத்துக்கு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது இருக்கிற இந்த ஒரு கட்டமைப்பு என்பது இலங்கைக்கு சாதகமான தன்மை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பாகிஸ்தானை பொறுத்தவரை அதை மிக சிறப்பாக செய்திருந்தார்கள். அணியினுடைய ஆரம்ப துடுப்பாளர் ஃபக்ரான் 51 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 36 பந்துகளுக்கு 4 ஓட்டங்கள், 2 6 ஓட்டங்களோடு. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்தீங்கன்னா 141.67, மிக சிறப்பான ஒரு துடுப்பாட்டம். அவரோடு இணைந்து கொண்டார் ஆரம்ப துடுப்பாளர் ஐபும். அவரும் கூட 24 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். சல்மான் அலியாக 16 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்திருந்தார். மற்றபடி சொல்லும்படியாக அனைத்து வீரர்களும் சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக நேற்றைய நாளில் பாகிஸ்தான் வெற்றியை பெற்றுக்கொண்டாலும் பந்து வீச்சு தான் பாகிஸ்தானை மிக சிறப்பாக செய்திருந்தார்கள். பந்து வீச்சிலே பாகிஸ்தானுடைய பந்து வீச்சு என்பது இப்போது இருக்கும் உலகத்தர T20 போட்டிகளில் மிக சிறப்பாக இருக்கிறது. அங்கே அப்ரார் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நான் பார்த்தேன், கடந்த ஆசிய கிண்ணத்தின் போது நடைபெற்ற போட்டித் தொடர்களில் சிறப்பாக செய்திருந்தார், முத்தரப்பிலும் செய்திருந்தார். ஆனால் இப்போது இலங்கையில் புதிய ஆடுகளத்தில் இவர்களுக்கு எதிர்வரும் 2020 உலகின போட்டிகள் பெரும்பாலான போட்டிகள் இலங்கையில் தான் நடைபெற இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு சில வேளை பாகிஸ்தான் இந்த 2020
உலகக்கிண்ண போட்டிகளின் போது பாகிஸ்தான் அரையிறுதி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது போல் தெரிகிறது. காரணம் அணியை ஒரு சிறந்த ஒரு கட்டமைப்புக்குள் வைத்திருக்கிறது. அணியினுடைய ஹப்ரார் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். சதாப் கான் மீள் வருகையோடு 6 மாதத்துக்கு பின் அவர் அணிக்கு மீண்டும் இழைக்கப்பட்டாலும் அவரும் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஜூனியர் வசீம் 2 விக்கெட்டுகள், மிஸ்ரா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதன் காரணமாக பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமாக 3-3-2 என்று அள்ளி பந்து வீச்சாளர்கள் எடுத்திருந்தார்கள் விக்கெட்டுகளை. மிக மோசமான துடுப்பாட்டம் இலங்கையை பொறுத்தவரை. இலங்கை அணி மிக மோசமான நிலைக்கு இப்போது T20 ஃபார்மட்டுகளை தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த எதிர்வரும் 2020 உலகினத்துக்கு இலங்கை மீள்கட்டமைப்புடன் வருமா அல்லது எதிர்பார்க்கப்படும் ஒரு அணியோடு வருமா அல்லது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். T20 பொறுத்தவரைக்கும் இப்போது இருக்கும் சூழலில் இந்திய அணி எப்போதும் அவர்கள் அரையிறுதி கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. அவர்களுடைய போட்டித்தன்மையுடைய அணி என்பதால் அவர்கள் நிச்சயம் அரையிறுதி, சில வேளை இறுதிப் போட்டி கூட செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இலங்கை அணி ஆசிய அணியாக எதிர்பார்க்கப்படும் ஒரு அணியாக இருந்த போதும் நேற்றைய நாளில் அவர்களுடைய போட்டித்தன்மை என்பது, விளையாடிய விதம் என்பது இலங்கை ரசிகர்களால் பெரிதும் ஏமாற்றத்துக்குட்பட்ட ஒரு போட்டியாக நேற்றைய நாளில் பார்க்கப்படுகிறது. எப்படி இருந்தாலும் அடுத்து வருகின்ற 2 போட்டிகள் நிச்சயமாக இலங்கை வெற்றி பெற வேண்டும். பாகிஸ்தானுடைய வெற்றி பெற்றால் பாகிஸ்தானுக்கான இந்த தொடர் 2-1 என்ற அடியில் இலங்கை பக்கம் செல்லும். ஆனால் நாளை மீதம் இருக்க 2 போட்டிகள் ஒன்றையும் பாகிஸ்தான் வென்றால் இந்த தொடரை பாகிஸ்தான் முழுமையாக கைப்பற்றும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொடர்ந்து என்னுடைய காணொளிகளை பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளில் ஒரு புதிய காணொளியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.